இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் புதிய நாளை நமக்காக கொடுத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாள் அற்புதமாய் இருக்கும். இந்த நாள் ஆச்சரியமாய் இருக்கும். இந்த நாள் ஜெயமாய் இருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஒரு வார்த்தையை நாம் ஒரு சில நிமிடம் தியானிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமன்ஸ் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 10:11. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. இதுதான் ரிசல்ட்டே. ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்கன்னா அந்த மாத்திரை கொடுக்குறாரு. அவங்க என்ன சொல்லுவாங்க, சம்டைம் இதை நீங்கள் போடுங்க, இது ஒரு 4 நாளுக்கு பிறகு நம்ம மறுபடியும் பார்ப்போம், இல்லாட்டி வேறு மாத்திரை மாற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. அவனுக்கு ரிசல்ட் வந்துடுச்சு, அவ்வளோதான். எதுலேயும் அவன் வெட்கப்பட மாட்டான். அவன் முகம் எதுலேயும் வெட்க அடையாது. அவங்க குடும்பம், அவன் செய்வது எதுலேயும் கர்த்தர் அவனை தலை குனிய வைக்க மாட்டார், தலையை நிமிர பண்ணுவார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. எதை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறீர்கள்? எதை குறித்து பயந்து கொண்டு இருக்கிறீர்கள்? இந்த காரியம் இன்னும் நடக்கவில்லையே என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறீர்களோ? ஆனால் இந்த காலை வேளையில் 17ஆம் தேதி கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய முகம் வெட்கடையாது, உன்னுடைய குடும்பம் வெட்கடையாது, உன்னுடைய ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகாது. கயரேபா சாண்டல பிரபாயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் எல்லா காரியங்களும் நன்றாய் போகும்போது அவரை நாம் விசுவாசிப்போம். ஆனால் கொஞ்சம் ஏதாச்சும் தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கடினமான பாதைகள் வரும்போது அவரை விசுவாசிக்கிறதில் நமக்கு கொஞ்சம் தயக்கம் வந்துவிடும். ஆனால் கர்த்தர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவன் வெட்கடைந்து போவதில்லை, என்னை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. என்னோட சேர்ந்து சொல்லுங்க, வெட்கப்படுவதில்லை. நான் வெட்கப்படுவதில்லை, நான் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. உங்க வீட்டில் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் குடும்பம் வெட்கடையாது. நீ போகிற காரியம் வெட்கடையாமல் ஜெயமாய் முடியும். ஜெயத்தை கொடுக்கிறவர் உங்களுக்கு முன்பதாக கடந்து செல்லும் போது அவர் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கிறவர். வெட்கத்திற்கு பதிலாய், வெட்கத்திற்கு பதிலாய், வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டிப்பான பலனை கர்த்தர் கொடுக்கிறவர். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தான். கர்த்தர் அவனை வெட்கப்படுவதில்லை, வெட்கமே அவனுக்கு கொடுக்கல ஆண்டவர். தானியேல் விசுவாசித்தான். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தரை விசுவாசித்தார்கள். எத்தனையோ கேரக்டர்ஸை நாம் பைபிள் இருந்து சொல்ல முடியும். ஏன், நீங்களே ஒரு சாட்சி. கர்த்தர் உங்களை வெட்கடையாமல், என்ன வெட்கடையாமல் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், பாஸ்டர் என்ன அவர் வெட்கடைய விடவில்லை, என்ன அவர் வெட்கடைய விடலை. ஜனங்கள் நினைச்சாங்க நான் தோத்துருவேன், ஜனங்க நினைச்சாங்க நான் வெட்கடைவேன், ஜனங்க நினைச்சாங்க, ஏன் என் குடும்பம் நினைச்சது, என்னுடைய உறவினர்கள் நினைச்சார்கள், என்னுடைய பிள்ளைகள் நினைச்சார்கள், என்னோட கூட இருக்கிறவங்க நினைச்சாங்க. ஆனா என் அப்பன் இயேசு என் கையை பிடித்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் என்னை வெட்கடையாமல் பார்த்து கொண்டார் என்று சொல்றவங்க சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க
கரங்களை பார்ப்போம். இந்த காலை வேளையில நன்றி நிறைந்த இருதயத்தோடு நீங்க என்னை வெக்கடைய விடல ராஜா, என்னை நீங்க விட்டு கொடுக்கல ராஜா, என்னை நீங்க காப்பாற்றுனீங்க, எனக்கு சுகத்தை, பலத்தை, ஜீவன, ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க. ஏன்னா அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவரை நான் நம்புகிறேன். என் சூழ்நிலைகளை நான் பார்க்கவில்லை, என் பிரச்சனைகளை நான் பார்க்கவில்லை, என் போராட்டங்களை நான் பார்க்கவில்லை. என்னை அழைத்தவரை நான் பார்க்கிறேன், என்னை முன்குறித்தவரை நான் பார்க்கிறேன். என் தாயின் கருவிலை உருவாகிறதுக்கு முன்பதாகவே என்னை பெயர் சொல்லி அழைத்தவரை நான் பார்க்கிறேன். அந்த தேவனை நான் பார்க்கும்போது என் முகம் ஒரு நாளும் வெக்கடையாது, ஒரு நாளும் வெக்கடையாது. இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், you will not be put to shame. நீ வெக்கடைய மாட்ட. இன்னைக்கு நீங்க எந்த காரியத்தை நீங்கள் எடுத்து வைக்கிறீர்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாராக. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. இன்னைக்கு ஐ பிலீவ் இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஸ்பெஷல் டேவாய் கர்த்தர் மாற்றுவார், விசேஷித்த நாளாய் கர்த்தர் மாற்றுவார், டெஸ்டினி சேஞ்ச் ஆகுகிற நாளாய் கர்த்தர் மாற்றுவார். ஓ, வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிறதாய் கர்த்தர் மாற்றுவார். அவரை விசுவாசிக்கும் பொழுது நிறைய நேரத்தில் பயம் வரும், கலக்கம் வரும், டவுட் வரும். ஆனா கர்த்தர் சொல்றார், என்னை நீ முழுமையாய் நம்பும் போது நீ வெக்கடைய மாட்ட. இந்த ரேமா வார்த்தையை கர்த்தர் யாரோ ஒருவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ வெக்கடைய மாட்டாய். நீ கலங்காமல் தைரியமாய் இந்த நாளை தொடங்கு. எதை குறித்தும் யோசிக்காதே, எதை குறித்தும் யோசிக்காமல் தைரியமாய் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து நீ ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உன்னுடைய நாளை ஜெயமாய், வெற்றியாய், அற்புதமாய், ஆச்சரியமாய் நடத்தி உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். இன்னைக்கு சாயந்தரம் நீங்க பாப்பீங்க, உங்கள் முகம் வெக்கடையாமல் தைரியமாய் வெற்றியின் நடையை நீ போட போறாய். You gonna walk like victorious. Hallelujah. ஜெயத்தோடு நீ நடக்க போகிறாய். அப்ப நீங்க சொல்லுவீங்க, எனக்கா இத்தனை கிருபை, எனக்கா இத்தனை தயவு, எனக்கா இத்தனை காருண்யம், எனக்கா இத்தனை தயவு என்று. ஏன் தெரியுமா? அவரை நம்பிட்டீங்கல்ல, அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். சார், மற்றவங்களுக்கு கைவிட தான் தெரியும், ஆனா என் ஏசப்பாவுக்கு கைவிடவே தெரியாது. அவரை நம்பி வந்துட்டோம்னா அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்றுதான், என்னை நீ நம்பு, என் வார்த்தையை நம்பு, என் வாக்கு தத்தத்தை நம்பு, நான் உனக்காய் செய்ததை நம்பு. உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் ஒரு நாளும் விட்டு விலக மாட்டேன். உன்னை நான் அழைத்திருக்கிறேன், உன்னை முன்குறித்திருக்கிறேன். நீ ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன், அவரை விசுவாசிக்கிறவன், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வார்த்தையை இன்னைக்கு பிடித்துக் கொள்வோம், இந்த வார்த்தையை நம்புவோம், இந்த வார்த்தையை பேசுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே ஜெயத்தை கொடுப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் சுவாமி. கர்த்தரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம். நாங்கள் யாரையும் நாங்கள் நம்பல ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை வேளையில்
ஒவ்வொரு குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இந்த காலை வேளையில கர்த்தர் ஒரு முகத்தையும் வெக்கடைய விடாமல் ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட நபரையும் எங்களை கர்த்தர் உயர்த்துவீராக, பிரகாசிக்க பண்ணுவீராக. என உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம், உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது. எப்படி நடக்கும், ஏது நடக்கும் எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒன்று தெரியும், வாக்கு உரைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு உரைத்தவர் உண்மையுள்ளவர். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்னைக்கு செய்கிற போகிற எல்லா காரியத்திலையும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து வெற்றிகளை கொடுத்து ஆச்சரியமாய் நடத்தும். போகிற இடத்தில் எங்கள் முகம் வெக்கடையாமல் தைரியமாய் பிரகாசிக்க பண்ணுவீராக. உண்மையை நாங்கள் நம்பி இருக்கிறோம், உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். ஜெயம், வெற்றி, ஆரோக்கியம், பலன் அற்புதமாய் நடத்தும். எல்லா சத்துருடைய சதி திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் அக்கினியில சுட்டெரிக்கப்படுவதாக. மகிமையினால நிரப்பும். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கடந்து வரட்டும். இந்த நாள் முழுவதும் ஜெயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அது சாட்சியாய் மாறப்போகிறது. உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.